தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டோமானால், ரெபேக்காள் இரட்டை பிள்ளைகளை ஈன்றெடுக்கிறாள். மூத்தவன் சிவந்த நிறம், வெள்ளை நிறமாகவும் உடம்பு முழுவதும் முடி நிறைந்த ஒரு ரோம அங்கி, அதாவது முடி நிறைந்த ஒரு துணியை எப்படி போத்துனா எப்படி இருக்குமோ அப்படி வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவன் பெற்ற போது ஈசாக்கோட வயது 60. ஈசாக்கு திருமணம் செய்கின்ற ரெபேக்காளை திருமணம் செய்கின்ற போது அவனுடைய வயது 40. ஈசாக்குக்கு ஏசாவும் யாக்கோபும் பிறக்கின்ற போது அவனுடைய வயது 60. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்போ 2 பேரும் 2 விதமான தொழில்களை செய்யறாங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குக்கு அவனுடைய வாய்க்கு ருசியா இருந்ததுனால ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். பாருங்க, இதுவரைக்கும் இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஏசா யாக்கோபு என்பவர்கள் ஈசாக்கு ரெபேக்காளின் இரட்டை பிள்ளைகள். அதாவது முதலில் இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் யார் அப்படின்னா ரெபேக்காள் தான், வேதாகமத்தின் அடிப்படை. ஆனா இங்க பாருங்க, 2 பிள்ளைங்களும் ஒரே சமயத்துல பெற்றெடுக்கிறாங்க. 2 பேருக்கும் அம்மா அப்பா யாருன்னா ஈசாக்கும் ரெபேக்காளும் தான். ஆனா ஈசாக்கு ஏசாவின் மீது பற்றுதலா இருக்கிறார். காரணம், அவன் சமைத்து கொண்டு கொடுப்பது அவருக்கு வாய்க்கு ருசியாக இருக்கிறதுனால். ரெபேக்காளோ சின்னவன் யாக்கோபின் மேல் பட்சமா இருக்கிறான். இதுவே ஒரு தவறான காரியம்தான். அம்மா அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் ஒரே நிலையில் தான் அவர்கள் அன்பு செலுத்த வேண்டும். ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காது என்பது அந்த கான்செப்டே தவறானது என்று நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, நம்மளும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கோம். இத்தனை குழந்தைங்க இருந்தாலும் நம்ம ஒரு குழந்தைகிட்ட அன்பாட்டும் ஒரு குழந்தைகிட்ட வெறுப்பாட்டும் இருந்தோம்னா நம்ம நல்ல பெற்றோர்களா அப்படின்னா இல்ல. ஆனா நிறைய விஷயங்கள்ல ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வசதியில குறைஞ்சவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒதுக்கிடுவாங்க. அது பேரண்ட்ஸ் ஆகட்டும், சகோதரர்களாகட்டும், சகோதரிகளாகட்டும் ஒதுக்கிடுவாங்க. அது அவங்களோட இயல்பு, அது மனித இயல்பு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா அப்பாவா இருந்தா எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை சமமாக பாவிப்பதுதான் அவர்களுக்கு சிறந்த பண்பு என்பதை நான் இந்த செய்தியின் மூலமாக பதிவு செய்கிறேன். காரணம், இங்கே ரெபேக்காள் சின்னவன் மீதும் ஈசாக்கு மூத்தவன் மீதும்